السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال نبينا صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படி ஏற்பட்டிய சத்திய சஹாபாக்கள் தாபாயிகள் தபாத்தாபீன்கள் இமாம்கள் முஸன்னிஃபீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திதீன்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் முஜ்தஹீன்கள் மஷாயிக்மார்கள் உலமாக்கள் மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் நாம் இறைவன் திருமறையில் சிறந்த நாள்கள் என்று அறிந்திருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அரஃபாவினுடைய தினத்தை அடையவிருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது. அரஃபா என்றால் என்ன? துல்ஹஜ் பிறை 9 அன்று, துல்ஹஜ் பிறை 9ஆம் தேதி அன்று ஹாஜிகள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து மாலை வரைக்கும் அந்த இடத்திலே தங்கி இருப்பதற்கு அரஃபா என்று சொல்லப்படுகிறது. அரஃபாவினுடைய நாள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அரஃபா என்று சொன்னாலே அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். அரஃபா என்றால் அறிந்து கொண்ட நாள் என்று பொருள். அரஃபாவிற்கு ஏன் அரஃபா என்பதாக பெயர் வந்தது? அரஃபான வேற ஒன்றும் இல்லை, மக்காவிலிருந்து 12 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம், ஒரு மலை ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு பெயர் தான் அரஃபா. அந்த இடத்திற்கு ஏன் அரஃபா என்று பெயர் வந்தது என்று பார்க்கும்போது 3 விதமான காரணங்களை சொல்கிறார்கள். அரஃபா என்ற அரபி வார்த்தைக்கு அறிந்து கொள்ளுதல் என்று பொருள், அறிந்து கொண்ட நாள் என்பது பொருள். 3 விதமான காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்றாவது, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கக்கூடிய நிலையில் கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். இது தொடர்படியாக கனவு வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பெத்த பிள்ளையை கத்தியை வைத்து அறுப்பது என்பது இஸ்லாமிய சரியத்தில் அல்லாஹ் காட்டுவானா என்ற சந்தேகமும் கூட அவர்களினுடைய உள்ளத்திலே எழுகிறது. கன்ஃபார்ம் இல்லாமையே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இந்த துல்ஹஜ் பிறை 9 அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெளிவு கிடைக்குது. இது அல்லாஹ் நமக்கு சொன்ன விஷயம், நாம் கண்டிப்பாக இந்த கட்டளையை செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே உறுதி ஏற்படுகிறது. அவர்கள் அந்த கனவினுடைய பலனை, அந்த கனவினுடைய விளக்கத்தை அறிந்து கொண்டார்கள். அதனாலதான் அதற்கு பேரே அரஃபா. அரஃபான்னு சொன்னா அறிந்து கொள்ளுதல் அர்த்தம். அதனால அந்த இடத்துக்கு அரஃபா, அந்த நாளுக்கு அரஃபாவுடைய தினம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு எழுதுறாங்க. இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. துல்ஹஜ் பிறை 9 அன்று அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய அமல்களை எப்படி செய்யணும்னு தெரியல. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானா,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்புகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்ற முழுமையான ஹஜ்ஜின் கிரிகைகளை, ஹஜ்ஜினுடைய அமல்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கிறார்கள். ஹல் அரஃப்த, நான் சொன்னவற்றை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா, நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா, அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன்னு சொன்னாங்களா. அதனால அந்த இடத்துக்கு பேரு, அந்த நாளுக்கு பேரு அரஃபான்னு பேர் வந்ததாக கிதாபில் எழுதுகிறார்கள். மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹவ்வா அம்மையாரையும் உலகத்திலே இறக்குகிறார். உலகத்திலே இறக்கும் போது ஒன்றாக இறக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள ஒரு பாகத்திலையும் ஹவ்வா அம்மையாரை உலகத்தினுடைய இன்னொரு பாகத்திலையும் இறக்குகிறார். இறக்கியதற்கு பிறகு இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தேடி தேடி அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த இடம்தான் இன்று மக்காவிலே 12 மைல் தூரத்திலே உள்ள அந்த அரஃபாவினுடைய மைதானம். அரஃபா என்று சொன்னால் அறிந்து கொண்ட நாள், கணவன் மனைவியை சந்தித்த நாள், மனைவி கணவரை சந்தித்த நாள் என்று 3 விதமான காரணங்கள் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த இடத்துக்கு, இந்த நாளுக்கு பேர் தான் அரஃபாவினுடைய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அரஃபாவினுடைய மகிமை என்ன, இந்த அரஃபா நாளினுடைய அருமை என்ன, பண்பு என்ன, ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள், ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு பெரிய மேன்மைகள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கும்போது மாமின் யௌமின் அக்ஸரு மின் அய்யுதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன்னார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் தஆலா அரஃபாவினுடைய நாளை விட மிக அதிகமாக எந்த நாளிலும் நரகத்திலிருந்து நிறைய மக்களை விடுதலை செய்வதில்லை. இந்த அரஃபாவினுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா நிறைய நரகவாதிகளை விடுதலை செய்கிறார் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அஃதலுல் அய்யாமி யௌமுல் அரஃபா, நாள்களில் சிறந்த நாள் இந்த அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது. ஷைத்தான் மாருவிய ஷைத்தான் யௌமன் ஹுவ ஃபீஹி மின்ஹு ஃபீ யௌமின் அஸ்வர வலா அத்கர வலா அஅதர வலா அஅதம வலா அஹியத மின் யௌமி அரஃபா. ஷைத்தான் இந்த நாளில் தான் மிகப்பெரிய கைசேதத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறானா. இந்த அரஃபாவினுடைய நாள் வரும்போது அவன் மிகவும் கேவலப்படுகிறானா. இந்த அரஃபாவினுடைய நாள் வந்ததற்கு பிறகு அவன் சிறுமை அடைந்து போகிறானா. ஷைத்தான் இந்த அரஃபாவினுடைய நாளிலே மிக கோபம் உள்ளவனாக ஆகிறானா. என்ன காரணம்? ஏன் ஷைத்தானுக்கு இவ்வளவு பெரிய கடுமையான மனஸ்தாபம்? ஏன் ஷைத்தானுக்கு இவ்வளவு பெரிய கோபம்? ஏன் ஷைத்தானுக்கு இந்த நாளிலே மிகப்பெரிய கவலைக்குள்ளானவனாக ஆகிவிடுகிறான் என்று ஹதீஸிலே பார்க்கும் போது பெருமானார் சொன்னார்கள், மின் தரஸ்ஸூலிர் ரஹ்மத்தி, அல்லாஹ் தஆலா இந்த அரஃபாவினுடைய தினத்திலே தன்னுடைய கருணைகளை அள்ளி அடியார்களின் மீது கொட்டுகிறான், தன் ரஹ்மத்தை அள்ளி வீசுகிறான் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. வதஜாவஸல்லாஹு அனி துனூபில் இதாமி, மிகப்பெரிய பெரும்பாவங்களை எல்லாம் இந்த அரஃபாவினுடைய தினத்துல அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். பத்ரினுடைய நாள்ல ஷைத்தான் இதே மாதிரி தலையில மண்ணவாரி போட்டு அழுதானா. அதுக்கு அடுத்து அவன் அழுத நாள்னு சொன்னா இந்த அரஃபாவினுடைய தினத்துல அழுதானா. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஒமர் ரஹாய் யௌம பத்ரி, பத்ருடைய நாள்ல ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய கவலை, ஏன் ஷைத்தான் ரொம்ப கவலைப்பட்டான்னு கேட்டப்போ பெருமானார் சொன்னார்களா, அமானஹு கத் ரஹா ஜிப்ரீல் யஸ்அல் மலாயிகா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திலிருந்து இறங்கி ஒரு பெரும் மலக்கினுடைய படையோடு அணிவகுத்து யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். அதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஷைத்தான்
மிகப்பெரிய கவலையிலும் துக்கத்திலும் ஆளாக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அரபாவினுடைய நாளாக இருக்கிறது. சைத்தானுக்கு இவ்வளவு பெரிய கவலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாளுக்கு ரப்பு எந்த அளவிற்கு சிறப்புகளை வைத்திருப்பான் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்ல போனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அரபாவுடைய நாள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு நின்றுட்டு இருக்கிறார், ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு. அப்போ ஒரு யூதர் வந்தாரா, வந்து சொன்னாரா, உங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நாங்க அதை ஒரு பெரிய பண்டிகையா கொண்டாடி இருப்போம், நாங்க ஒரு மிகப்பெரிய விழாவா ஆக்கி இருப்போம். ஆனா நீங்க சைலண்டா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு கேட்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு, அப்படி என்ன வசனம் இங்க வசனம், அப்படி என்ன உனக்கு பண்டிகை மாதிரி கொண்டாடி இருப்பேன்னு சொல்றியே, அது என்ன வசனம்னு கேட்டாங்களா. அப்போ அவர் சொன்னாரா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் செய்து விட்டேன், நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். என்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இஸ்லாம் எனும் மார்க்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்து பொருந்தி கொண்டேன் என்பதாக இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகிறார். இந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் நாங்கள் மிகப்பெரிய பண்டிகையாக மிகப்பெரிய விழாவாக ஆக்கியிருப்போம் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த வசனம் எப்ப இறங்குச்சு, எந்த நேரத்துல இறங்குச்சு, எந்த இடத்துல இறங்குச்சுங்கிற எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். இந்த வசனம் அரஃபா நாளினுடைய அசர் நேரத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினார். அது எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த நாளில் தான் நாங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய பண்டிகையாகத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹாஜிமார்கள் அங்கே பண்டிகையாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை பற்றி நீ எனக்கு சொல்ல தேவையில்லை என்று உமர் ரலியல்லாஹு அந்த யூதரிடத்திலே சொன்னார்களா. ஒரு முழு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்ட பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய நாள் தான் இந்த அரஃபாவினுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளைத்தான் நாம் அடைவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அரஃபா நாளில் வைக்கக்கூடிய நோன்பிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறார். பெருமானார் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கபலா வ ஸனத்தல்லதி பஅதா. இந்த அரஃபாவினுடைய நாள் என்று யார் நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார், அவருடைய பிந்திய வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டினார்கள். நாம் ஒரு வருடம் செய்த முன் பாவங்களையும் அல்லாஹ் இந்த ஒரு நோன்பின் காரணமாக மன்னித்து விடுகிறார். ஒரு நோன்பின் காரணமாக பின்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. முன்னாடி உள்ள பாவத்தை மன்னிக்கிறது சரி, ஓகே, பின்னாடி வரக்கூடிய பாவங்களை மன்னிக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லும் போது ஹதீஸிலே 2 விளக்கங்கள் தருகிறார்கள். ஒன்று, வரக்கூடிய ஆண்டுகள்ல ரப்பு பாவம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த மாட்டாங்க, ஒரு விளக்கம் சொல்றாங்க. இரண்டாவது, இந்த அரஃபா நோன்பினுடைய பரக்கத்தினால பாவம் செய்தாலும் கூட ரப்பு அந்த பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அரஃபா நோன்பு வச்சிருக்கிறாங்க. கடுமையான தாகம், அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா மதீனால கடுமையான வெயில் அடிக்குது, தாங்க முடியல, தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே கிடக்குறாங்க, நாக்கெல்லாம் வறண்டு போயிருச்சு, மயக்கம் நிலை வருகிறது. அந்த நிலையிலையும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு நோன்பு வச்சிருக்கிறாங்க, அரஃபா நோன்பு.
அப்ப குழுமி இருந்த சில பேர் சொன்னாங்களா, ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாக்கு வறண்டு போச்சு, தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு, மயக்கம் வேற வருது, இதோட போய் நோம்பு வைக்கணுமா? தண்ணியை எடுத்து தலையில வேற ஊத்திக்கிறீங்க, வேணாம் நோம்பை விட்டுருங்கன்னு சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா நாள்ல வைக்கக்கூடிய ஒரு நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. நான் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நோன்பை கைவிடப்படி ஏவியதை மறுத்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. சொர்க்கத்துல முத்து, மாணிக்கம், மரகதம், பவளம் இது போன்ற எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டப்பட்ட ஒரு உன்னதமான மாளிகை இருக்கிறதாம். இந்த மாளிகையில் சிலர் தங்க வைக்கப்படுவார்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இந்த முத்து, மாணிக்கம், மரகதம், பவளம் இது போன்ற விலையுயர்ந்த பதக்கங்களை கொண்ட அந்த மாளிகையில் வசிக்கக்கூடிய உன்னதமானவர்கள் யார் என்று கேட்கும் போது இந்த அரஃபாவினுடைய நாளிலே நோன்பு வைத்த பெருமக்கள் இந்த மிகப்பெரிய மாளிகையிலே சஞ்சரித்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல இத்தனையோ தேவைகள் உடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத மனிதர்கள் கிடையாது. இந்த அரஃபாவினுடைய நாளிலே கேட்கக்கூடிய துஆ மிகச்சிறந்த துஆ என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. துஆக்களில் மிகச்சிறந்த துஆ என்ற அந்தஸ்தை அடைய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய நாள்ல சஹாபாக்களோட அஸ்ர் தொழுதுகிட்டு இருக்கிறார். அஸ்ர் தொழுதுகிட்டு இருக்கும்போது பெருமானார் தொழுக வைக்கிறாங்க. ஒரு நாய் குறுக்க போயிட்டு வருது. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா தொழுது முடிச்சு கொஞ்ச நேரத்துல நாய் மொத்தா போச்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, ஐயுக்கும் தஆ அலா கல்பு, இந்த நாய்க்கு எதிராக யாரு பதுவா செஞ்சதுன்னு கேட்டாங்களா சஹாபாக்கள். தொழுதுகிட்டு இருக்கும்போது ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த நாய்க்கு எதிராக யார் பதுவா செஞ்சீங்க, யார் எதிராக துவா செஞ்சீங்கன்னு கேட்கும் போது ஒரு சஹாபி எழுந்தாரா, நான் தான் இந்த நாய்க்கு எதிராக துவா செஞ்சேன், பதுவா செஞ்சேன்னு சொன்னாராம். ஏன்னா தொழுகைக்கு இடையூறாக சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த மனிதர் கூறுகிறார். உடனே பெருமானார் சொன்னார்களாம், தஅவுத ஃபிஸ் ஸாஅத்தி மா ஸஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபீஹா முஃமினுன் ஷைஅன் இல்லா இஸ்தஜாபல்லாஹ். எப்பா நீ கேட்ட துஆ இருக்குது, ரப்பு எந்த நேரத்துல துஆவை எந்த நாள்ல அங்கீகரிப்பானோ அந்த நாள்ல அந்த நேரத்துல நீ துஆ கேட்டுட்ட, அதனால ரப்பு உடனே அங்கீகாரம் கொடுத்து விட்டான் என்று பெருமானார் அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்களாம். அன்றைய நாள் அரஃபாவினுடைய நாளாக இருந்தது. அரஃபாவினுடைய நாளின் அசராக இருந்தது. துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக, ஒரு முக்கியமான நேரமாக அந்த அரஃபாவினுடைய நாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கரத்தை ஏந்துவதை நீங்கள் கொஞ்சம் கூட விட்டு விடாதீர்கள். அந்த நாளிலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகாரம் பெற்றவை. அந்த நாளிலே வைக்கப்படக்கூடிய நோன்புகள் நம்முடைய பாவங்களை எல்லாம் கரிக்கக்கூடியவை, பாவங்களை அழிக்கக்கூடியவை. அந்த நாளிலே வைக்கக்கூடிய நோன்பினுடைய பலக்கத்தினால் மரகதமும் மாணிக்கமும் வைரமும் வைடூரியமும் பதித்த மிகப்பெரிய மாளிகையை ரப்பு தருகிறான் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதே போல நிறைய பேர் கடமையாக இருந்தும் கூட குர்பானியை கொடுக்காத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. யார் ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லையோ, வசதி இருந்தும் கூட அதை நிராகரித்துக் கொண்டிருக்கிறாரோ, எங்க தொழுற இடத்துக்கு அவர் வரவேண்டான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் கடமையான குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். ஃபைன்னஹும் மத்தாயாகும்
நாளை மறுமை நாளிலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்திலே நாம் கடந்து செல்லும் போது இங்கு கொடுக்கப்படக்கூடிய குர்பானி பிராணிகள் அதற்கு வாகனமாக நாளை அந்த முஸ்தகீம் என்னும் பாலத்திலே வந்து நின்று கொண்டிருக்கும், நம்மை ஏற்றி செல்லும் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. துல்ஹஜ் பிறை 10ஆம் நாளிலிருந்து 12ஆம் பிறை வரைக்கும் சூரியன் மறைவதற்கு வரைக்கும் நாம் கண்டிப்பாக குர்பானி கொடுக்கலாம். குர்பானி பிராணிகள் என்பது ஆடும் கொடுக்கலாம், மாடும் கொடுக்கலாம், ஒட்டகமும் கொடுக்கலாம். 3 பிராணிகளையும் கொடுப்பதற்கு இஸ்லாமிய ஷரியத்து அங்கீகாரம் கொடுத்துள்ளது. எருமை போன்றவைகளையும் குர்பானி கொடுக்கலாமா? தாராளமாக குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். ஒரு சில பேர் வசதி இல்லாமல் குர்பானி கடமை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, கட்டாயம் நான் குர்பானி கொடுக்கணும்னு விரும்பினா தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம், கடன் வாங்கி எல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் குர்பானி நாளைக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு சேவலை வாங்கி ரப்பே எல்லாரும் ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் தந்துட்டு இருக்கிறாங்க, என்னுடைய காசுக்கு நான் சேவை தான் வாங்க முடிஞ்சிச்சு, இதை உனக்கு எல்லாம் உட்காந்து அறுக்கிறேன்னு சொல்லி குர்பானி நியத்தை வச்சு கொடுத்தாரா? கண்டிப்பாக இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. இது போன்று செய்வது மக்ரூஹ் என்பதாக கிதாபுகளிலே எழுதப்பட்டுள்ளது. கடமையானால் கொடுக்கலாம், கடமை இல்லை என்றால் சேவலையும் கோழியையும் எல்லாம் குர்பானி கொடுப்பது என்பது இஸ்லாமிய ஷரியத்திலே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடு என்பது வெள்ளாடாக இருந்தாலும் சரி, செம்மறியாடாக இருந்தாலும் சரி, ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். சில செம்மறியாடு பார்த்தோம்னு சொன்னா 6 மாத குட்டியே ஒரு வருடத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், அந்த ஆட்டை கொடுத்து கொள்ளலாம். ஆடு வாங்கும் போது மிக ஜாக்கிரதையாக வாங்க வேண்டும். சில ஆடுகள் அந்த வருடத்தை பூர்த்தி செய்திருக்காது. சந்திர கணக்கினுடைய ஆண்டின்படி அந்த வெள்ளாடு என்பது ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதுல ஒரு நாள் கம்மியாக இருந்தாலும் கூட அந்த ஆட்டு கொடுக்கிறது குர்பானி கூடாமல் போய்விடும். அதனால அந்த குட்டி ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை தங்களுக்கு நான் நினைவூட்டுக் கொள்கிறேன். அதே போல மாடு என்பது 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகம் என்பது 5 வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய குர்பானிகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானில சில குறைகள் இருக்கலாம், சில குறைகள் இருந்தால் குர்பானி கொடுப்பது கூடாது. பிறப்பிலேயே சில குர்பானி பிராணிகளினுடைய காது ரொம்ப சின்னதா வளர்ச்சி இல்லாம இருக்குது, இந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம். காயடிக்கப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. தாராளமாக அந்த பிராணிகளை குர்பானி கொடுப்பது கூடும். பிறப்பிலேயே சில குர்பானி பிராணிகளுக்கு கொம்பே உடைஞ்சாம இருக்கும், இல்ல சில குர்பானி பிராணிகளுக்கு கொம்பு உடைஞ்சிருக்கும். இந்த பிராணிகளை கொடுக்கலாமா என்றால் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். காதிலே சில பிராணிகளுக்கு துவாரம் விடப்பட்டிருக்கும், இந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இந்த பிராணிகளையும் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். சில பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. கண் பார்வை இல்லாத பிராணிகளை கண்டிப்பாக குர்பானி கொடுத்தால் நம்முடைய குர்பானி கூடாது. சில குர்பானி சில ஆடு சில பிராணிகளுக்கு ஒரு கண் இருக்கும், ஒரு கண் இருக்காது, இந்த பிராணிகளையும் குர்பானி கொடுப்பது கூடாது. சில பிராணிகளுக்கு பிறப்பிலேயே காதை இல்லாம இருக்கும், இந்த பிராணிகளையும் குர்பானி கொடுப்பது கூடாது. சில பிராணிகளுக்கு கால் முடவடிச்சிருக்கும், நடந்து வரதை தத்தளிச்சுதான் வரும், இந்த பிராணிகளையும் குர்பானி கொடுப்பது கூடாது. அதே போல சில பிராணிகள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மெலிஞ்சு போய் கிடக்கும், இந்த பிராணிகளையும் குர்பானி கொடுப்பது கூடாது. அதே போல காது துண்டிக்கப்பட்ட பிராணிகளையும் குர்பானி கொடுப்பது கூடாது. அன்றைய தினத்துல நம்முடைய குர்பானி இடத்துக்கு அந்த பிராணிகளை அழைச்சு வரும்போது நல்ல சலாமத்தா எந்திரிச்சு வந்தா மட்டும்தான்
அந்த பிராணிகளை நாம் அறுத்து பலியிட முடியும். அதை நம்ம கஷ்டப்பட்டு முடியாம கிடக்குது, ஒண்ணு எந்திரிக்கவே இல்லை, அதை தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அறுத்து கூடுமான்னு சொன்னா இந்த குர்பானிகள் என்பது கூடாமல் போய்விடும். பங்கு என்பது 3 பங்காக ஆக்கி கொள்ள வேண்டுவது முஸ்தஹப்பான காரியமாக இருக்கிறது. அந்த குர்பானி கறிகளை தனக்காக வேண்டிய ஒரு பங்குகளையும், தன்னுடைய உறவினர்களுக்காக வேண்டிய ஒரு பங்குகளையும், ஏழை எளியவர்களுக்காக வேண்டிய ஒரு பங்குகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா முசாபர்கள் வருகிறார்கள், வந்து பெருவிழா வசூல் பண்ணி அந்த கறியை 100 கிராம் 100 கிராம் வாங்கிட்டு போய் வாட்ஸ்அப் வலைதளங்களிலே பார்க்க முடிகிறது. அதை வெளியே எங்கேயாவது எடுத்து சென்று விற்று பணமாக்கி காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட தற்போது ட்ரெண்டிங்காக இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த செய்திகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறுப்பதற்கென்று சில ஒழுங்குமுறைகளும் இருக்கிறது. அறுக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஆணும் அறுக்கலாம், பெண்ணும் அறுக்கலாம். பெண்கள் விரும்பினால் அவர்களினுடைய குர்பானி பிராணியை அவங்களாகவே என்ன செய்து கொள்ளலாம், அறுத்து கொள்ள ஷரியத்து அனுமதி வழங்குகிறது. அறுக்கும் போது நம்முடைய கத்தி என்பது கூர்மையானதாக இருக்க வேண்டும். அதே போல யாரு மேல கிழமையோ அவங்க அறுக்கிறது ரொம்ப சிறப்பானது. இல்ல எனக்கு அறுக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நெடுலா இருக்குதுன்னு சொன்னா அறுக்கிறப்ப அவர் அங்க நிக்கணும், நின்று அந்த பிராணியை அறுக்கிறத கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதாக ஷரியத்து சட்டம் சொல்லிக் கொடுக்கிறது. அறுக்கும் போது கிப்லாவினுடைய திசையில் முன்னோக்கி வைத்து அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். அறுப்பதற்கு முன்பு இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹியல் இல்லத்தி என்ற அந்த திருமறையினுடைய அந்த வசனத்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் அது நிறைய வாட்ஸ்அப்புகள்ல வந்திருக்குது, தெரிய தேவையுள்ளவர்கள் இன்ஷாஅல்லாஹ் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே போல அறுக்கக்கூடிய சமயத்துல அந்த குர்பானி பிராணியினுடைய மூச்சு குழாய், 2 இரத்த நாளங்கள், அது போன்ற உணவு குழாய், இந்த 4ம் ஒரு சேர அறுபடக்கூடிய அளவிற்கு அந்த பிராணிகளை அறுக்கணும். உயிர் போனதுக்கு பின்னாடிதான் அந்த குர்பானி தோலை முழுமையா அந்த தலையை துண்டிச்சிட்டு அந்த தோள்களை தனியாக எடுக்க வேண்டும். இது போன்ற சட்ட திட்டங்களையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். குர்பானி பிராணிகளை அறுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சாப்பாடு தீவனங்கள் போட வேண்டும். அது குடிப்பதற்கு நல்ல தண்ணீர்களை கொடுக்க வேண்டும். தாகித்த நிலையில், பசித்த நிலையில் அந்த குர்பானிகளை அறுக்கக்கூடாது என்பதாக ஷரியத்து சட்டங்கள் சொல்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவினுடைய நோன்பாக இருக்கிறது. கண்டிப்பாக முடிந்தவர்கள் முடிந்த அளவிற்கு நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியவர்களும் சட்டதிட்டங்களை முழுமையாக அறிந்து அதன்படி குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அதனுடைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதர்கள் சுன்னத்துல். அஸ்ஸலாமு அலைக்கும்.